ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கவ் மில்க் சோப்பு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கவ் மில்க் சோப்பு நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த கவ் மில்க் சோப்புக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 கிராம் கவ் மில்க் வாங்கி அதை நான் ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐஸ் க்யூபோட நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா காஸ்டிக் சோடா அண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் எல்லாத்தையுமே நான் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம காஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஐஸ் க்யூப் போட்டனால அந்த காஸ்டிக் சோடாவோட ஹீட்டான அந்த தன்மை மாறி உடனே நம்மளுக்கு கோல்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் இப்போ மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இது எவ்வளோ சீக்கிரமாக கரையுதுன்னு பாருங்களேன். அது உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை, இது காஸ்டிக் சோடாவோட மிக்ஸ் ஆக ஆக இந்த கவ் மில்கோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே எல்லோ கலரில் அந்த பட்ரு மட்டும் அப்படியே மேலே வர மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கவ் மில்கோட அளவு 100 கிராம். இன்றைக்கி நம்ம 500 கிராம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சோப்பு தயார் பண்ண போகிறோம். நீங்கள் யாராவது சோப்பு தயார் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 500 கிராமுக்கு ரெடி பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு 100 கிராம் சோப்பு மட்டுமே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த 100 கிராம் சோப்பு உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 500 கிராம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த சோப்பு ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா பட்ரு அப்படியே நம்மளுக்கு மேலே வர ஆரம்பிக்குது. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி காஸ்டிக் சோடா நல்ல ஒரு வெண்மையான கலரில் தான் நம்மளுக்கு வரும். அதோடு நம்ம கவ் மில்க் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஒரு அழகான ஒரு வெண்மை நிறத்தில் நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கிது. இதில் நம்ம இன்றைக்கி எந்த விதமான சென்ட் எதுவுமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்லை. இதில் அப்படியே நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி சோப்பு ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக முக்கியமாக இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மில்கில் நம்ம ரோஸ் போட்டு அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் கழுவுவாங்க, அதுக்கப்புறம் பாத் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் இதழ்களை நம்ம மில்க் சோப்போட நம்ம ஆட் பண்ண போகிறோம். சோப் ரொம்பவே அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதம் இருக்கிற அந்த ஐஸ் க்யூபையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நான் போடலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் நல்லா தெளிவாக காட்டணுங்கிறதுக்காண்டி எல்லா ஐஸ் க்யூபையும் நான் போடலை. இது எப்படி கரையுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். போட்ட உடனே கரையுது பாருங்கள். செம்மையாக மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் அப்படியே உங்களுக்கு 100 கிராம் சோப்பு செய்கிறதுக்கான அளவுகளை நான் சொல்லிடுறேன். 100 கிராம் செய்கிறதுக்கான அளவுகள் என்ன அப்படின்னா 100 கிராம் கோகோனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 17 கிராம் காஸ்டிக் சோடா, 35 கிராம் வாட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நீங்கள் 20 கிராம் அளவுக்கு நீங்கள் குப்பை மேனியோ இல்லை பச்சை இலை சாறோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 20 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 20 கிராம் எடுக்கிறப்ப 35 கிராம் வாட்ரு சொன்னோம் இல்லையா, அந்த 35 கிராம் வாட்டரில் இந்த 20 கிராமை நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் காஸ்டிக் சோடாவோட 17 கிராம் நீங்கள் காஸ்டிக் சோடா எடுத்துருப்பீங்க. அதில் 15 கிராம் வாட்ரு சேர்த்துக்கோங்க. 20 கிராம் இந்த மில்க்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், அல்லது குப்பை மேனியோட ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், பொதுவாக நீங்கள் ரோஸை மிக்ஸ் பண்ணணுன்னாலும் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அதை நீங்கள் 20 கிராம் அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு காஸ்டிக் சோடாவில் தண்ணியோட அளவு 35 கிராம் நம்மளுக்கு கிடச்சிரும். காஸ்டிக் சோடா நல்லாவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் 100 கிராம் தேங்காய் எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சோப் தயார் பண்ணுறது. இதிலே இன்னும் 2 வகையான சோப்புகள் இருக்குது இந்த ஆயில் சோப்புலே. அதை நான் போக போக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எதுக்காண்டி அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 500 கிராம் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மில்க்கு, அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா லேயாக மாறினது, அதுக்கப்புறம் இந்த ஆயில் எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து மோல்டில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஆயில் வந்து ஆல்ரெடி எடுத்து வைக்கலை, அதனால் கொஞ்சம் வீடியோவில் நான் ஆயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற்றுறதை உங்களோட காட்டுறேன். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நம்ம இன்னும் வந்து எடை மிஷின்லாம் நம்ம வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு வெயிட் மிஷின் வாங்கியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வெயிட் மிஷின்லேயே நம்ம அளவுகள் எடுத்து நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம இந்த மாதிரி சோப்பு தயார் பண்ணுறதுக்கு 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று கப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோன்னா, ஒரு சிலர் வந்துட்டு 1:2:3 அப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்தாங்கன்னா 2.5 கப் அளவுக்கு வாட்ரு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6.5 கப் அளவுக்கு வந்துட்டு அதில் ஆயில் வந்து சேர்க்குறாங்க. ஸோ 2 விதமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கப் சைஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 100 கிராம் சோப்போட அளவு மட்டுமே நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மிக்சிங் ப்ராசஸ்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சரியாக வரலை, சொதன்னு சோப்பு வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம், அல்லது வாட்டரை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து செஞ்ச சோப்போட அளவுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் 100 கிராமுக்கு தான் நான் சோப்பு வந்து தயார் பண்ணி ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் போக போக என்னோடய அளவுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மில்க் சோப்பு வந்து ரெடியாக போகுது. நல்ல ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு கெட்டித்தன்மை நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பித்தாச்சு. மாவு நம்மளுக்கு எப்படி கெட்டியாக வருமோ அரைக்கிறப்ப அதே பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கோம். இந்த மோல்டில் இதை நம்ம அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்படி தான் நம்மளுக்கு இருக்கணும். பதம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சோப் மிக்ஸ் பண்ணுற அந்த பதம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு லிக்யூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிறப்பே நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணுறத. இதை நம்ம அப்படியே மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். எனக்கு வந்துட்டு இந்த சோப் வந்து மில்க் சோப் வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சோப் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மொத்தம் நம்மளுக்கு ஒரு 11 சோப் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சோப்பு வந்து நம்ம வேகமாக வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா டைம் ஆக ஆக நம்மளுக்கு இன்னும் வந்து இறுக ஆரம்பிக்கும். அதனால் லிக்யூடாக இருக்கிறப்பே நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இப்போ நான் ஊற்றுறப்பே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இதுதாங்க சரியான பதம். இந்த சரியான பதம் வந்த உடனே தான் நீங்கள் மோல்டில் ஊற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அதாவது லிக்யூடாக இருக்கிறப்பையோ அல்லது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கிறப்பையோ நீங்கள் வந்துட்டு மோல்டில் ஊற்றிடாதீங்க. அது வந்து கொஞ்சம் சொதன்னு வர மாதிரி வரும். ஓகே, இப்போ நம்ம இன்னும் நம்மளுக்கு 6 சோப்பு இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். அது போக இந்த சைடு வந்து ஒன்று இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு இந்த மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 சோப்பு வந்து வரும். 12 சோப்பில் நம்மளுக்கு இன்றைக்கி 11 சோப்பு வந்து வரும். நம்ம ஆல்ரெடி 500 கிராம் சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறனால நம்மளுக்கு எப்போயுமே 500 கிராம் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ 11 சோப்பு எனக்கு வந்து வரும். இந்த மோல்டோட அளவு வந்து 70 கிராம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மோல்டில் சோப்பு எல்லாமே ஊற்றியாச்சு நம்ம ரெடி பண்ணதை. அதுக்கு மேலே நான்
ரோஸோட இதழ்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லையா? அந்த ரோஸோட அந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சோப்பை வந்து நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து சோப்பு தயார் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 கிராம் சோப்பு வந்து ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போக போக ஆயிலோட அளவுகளை நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். இந்த பொதுவாக இந்த மாதிரி ஆயில் வகையில் நம்ம சோப்பு தயார் பண்ணுறது வந்து 3 மெத்தடில் இருக்குது. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னும் 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நான் போக போக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சோப்பு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து உங்களோட சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் வந்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸே கொடுக்கறதில்ல. தயவாய் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுங்கங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தாங்க. டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் இல்லையா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோடிலேருந்து எடுக்கிற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய்.